நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள மயான பூமி முழுவதும் குப்பைகளும் மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ள நிலையில் குப்பைகள் நிறைந்துள்ள மயானத்தில் உடல்களை புதைப்பதற்கும் முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 9ஆம் படியில் சொர்க்கபூமி என்று அழைக்கப்படும் சுடுகாடு அமைந்துள்ளது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் பகுதிகளில் இறந்தவர்களின் உடல்களை பல ஆண்டுகளாக இந்த மயானத்தில் தான் புதைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக அந்த சொர்க்கபூமி என்னும் இடத்தில் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை நகராட்சி துறையினர் அந்த சுடுகாட்டில் மிகப்பெரிய குழிகளை நோண்டி அங்கு புதைத்து வருகின்றனர். இந்த குப்பைகள் புதைக்கப்படுவதாலும் அதே சமயத்தில் குப்பைகள் எரிக்கப்படுவதாலும் பல்வேறு பகுதிகளில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குப்பைகள் எரிக்கப்படும் பகுதியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அரசு மருத்துவமனை, குடியிருப்பு பகுதிகள் போன்ற பல்வேறு பகுதிகள் இருக்கும் நிலையில இங்கு குப்பைகள் எரிக்கப்படுவதாலும் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் மிகப்பெரிய அளவில் கொசுக்கள் மற்றும் அந்த புகைகள் அனைத்தும் குடியிருப்பு பகுதிக்குள் செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து அதே சமயத்தில் பலமுறை குப்பைகள் கொட்டக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் அத்துமீறி தற்பொழுது அந்த பகுதிகளை குப்பைகளை கொட்டு வருகின்றனர். அதே நிலையில் இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதற்கு கூட வழியில்லாமல் இருக்கும் நிலையில் உடனடியாக இந்த குப்பைகளை அகற்றி இங்கு புதிதாக ஒரு மின்மயானம் அமைத்து தர வேண்டும் என பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.